வணக்கம் நண்பர்களே. நேற்று என்னை அலைபேசியில் அழைத்த நண்பர் ஒருவர் தஞ்சையில் 20 லட்சத்தில் நான் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிடைக்குமா என்று கேட்டார். இல்லைங்க, அந்த பட்ஜெட்டில் எதுவும் இப்பொழுது இல்லை என்று சொன்னேன். சரி, பிளாட் வாங்கி வீடு கட்ட முடியுமா, 20 லட்சத்துக்குள்ளே முடியுமா என்று கேட்டார். கண்டிப்பாக முடியும் என்று சொன்னேன். ஆனால் 20 லட்சத்துக்குள்ளே நீங்கள் கட்டுறப்ப பிளாட்டும் வாங்கணும், அதில் வீடு கட்ட வேண்டும் என்பதப்போ வீடு சிறிய வீடாக தான் இருக்கும், பரவாயில்லையா என்று சொன்னேன். இல்லை, பரவாயில்ல என்று சொன்னார். ஸோ நான் அவருக்கு சில ஆலோசனையை சொன்னேன். அதாவது நீங்கள் ஒரு 600 சதுர அடியில் பிளாட் வாங்குங்க. 600 சதுர அடியில் பிளாட் வாங்கி அதில் ஒரு 450 சதுர அடியில் வீடு கட்டுங்க. இது 20 லட்சத்துக்குள்ளே வந்துடும். 600 சதுர அடி பிளாட் 6 லட்சம் ரூபா. 450 சதுர அடியில் வீடு கட்டினா 9 லட்சம் ரூபா, மொத்தம் 15 லட்சம் ரூபா. மீத இருக்கின்ற 5 லட்சம் ரூபாயை வைத்து நீங்கள் போர்வெல் போடுவது, அதர் செலவுகளை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாக்குள்ளே உங்களுக்கு வீடு முடிச்சிடும் என்று சொன்னேன். அவர் ஒரு சட்டையை நம்பிக்கை அடைந்தவராக, சரி எனக்கு அதாவது நீங்கள் பிளாட் எங்கே கிடைக்கிது, அதாவது சிட்டிக்குள்ளே இல்லாட்டி பண்ணோட ரொம்பவும் அவுட்டரில் போக வேண்டாம், ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கு அதிகமாக 15-20 கிலோமீட்டர்லாம் போனால் வேண்டாம், இந்த தூரத்துக்குள்ளே எதுவும் நல்ல பிளாட்டு கிடைக்குதா என்று கேட்டார். கண்டிப்பாக இருக்கின்றது. ஒரு 600 சதுர அடிகளில் பிளாட்டு கிடைக்கிறது. அது எங்கே என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னேன். முழுமையாக கேட்டுக்கொண்டவர், இந்த யோசனை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நான் சைட் விசிட்டுக்கு வர்றேன், பார்க்குறேன், பிறகு அதை பற்றி கொஞ்சம் தொடர்ந்து டீட்டெயில்டாக பேசுவோம் என்றார். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பட்ஜெட் கம்மியாக இருக்கிறப்ப சிறிய வீடாக கட்டி கொண்டு இருப்பதில் தவறில்லை. பிற்காலத்தில் நீங்கள் அதை விரிவுபடுத்திக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம் என்பது தான் என்னுடைய ஆலோசனையாக இருந்தது. சரி, அவருக்கு நான் எந்த ப்ராஜெக்டை பற்றி நான் சொன்னேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் அவருக்கு சஜஸ்ட் பண்ணது இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான். இங்கே தான் பிளாட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கிது. இது தஞ்சாவூர் திருக்கானூர்பட்டியில் இந்த லேஅவுட் போட்டிருக்காங்க. நான் இதை பற்றி பல முறை நான் முன்பே சொல்லியிருக்கேன். சரி, இதை பற்றி தான் நான் அவருக்கு சொன்னேன். இதில் பார்த்திங்கன்னா, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, டிடிசிபி ரேரா அப்ரூவ். இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுகள் கிடைக்கின்றன. இங்கே வாங்கி உடனே வீடு கட்டலாம். ஏன்னா சுற்றி கம்பவுண்ட் வால், ஃபென்சிங் இருக்குது, மெயின் ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது, ஒரு செக்யூர்டான ஒரு பிளேஸ் தான் இது. தஞ்சாவூர்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால் இது ரொம்ப ஃபாரவே ஃப்ரம் தஞ்சாவூரில் சொல்ல முடியாது. தஞ்சாவூரோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது. ஒரு நல்ல பிளேஸ், ஒரு அருமையான என்விரான்மெண்ட்டு. இங்கே வாங்கி உடனே வீடு கட்டலாம். அவருக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட் பாருங்கள், 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுத்து உங்கள் பட்ஜெட் உள்ள கட்டினாலும் சரி, இல்லை 1200 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து கொஞ்சம் பெருசாக கட்டினாலும் சரி, பாருங்கள், இதுதான் உங்களுக்கு இருக்கிற சூட்டபிள். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டட் கம்யூனிட்டி, டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு. அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இது அடங்கும். மெயின் ரோடு ஃபேஸிங்கில் இருக்குன்ட்டு சொன்னேன். சரி, நான் சைட் விசிட் வர்றேன் என்று சொல்லியிருக்கேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மினிமம் பட்ஜெட்டில் வீடு கட்டுவதற்கு நீங்கள் இங்கே பிளாட் வாங்கலாம், இல்லை நல்ல ஹையர் பட்ஜெட்டில் வீடு கட்டுவதற்கு இங்கே பிளாட் வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.